திமுக வந்து கவுன்சில் காலையில் வந்து அதிகாரி பட்டியல் வந்து அதிகாரி வந்து காலில் உள்ள வச்சுருக்காங்க. அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு என்னடா கனிமொழி அக்கா இப்படி தெரிச்சு ஓடுறாங்களே அப்படி தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து திமுகவுடைய டிஎன்ஏ. திமுக எப்பவுமே இப்படி தான் தப்பிச்சு போவாங்க. இப்போ ஏன் வந்து அவங்க மெனக்கெட்டு மீடியாவை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, மீடியா கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது. மீடியா வந்து கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் தடுமாறி அல்லது தவறாக பதில் சொல்லி அதை வந்து மக்கள் பார்த்தாங்க அப்படின்னா, இவங்க சொல்கிற பொய்கள், இவங்களுடைய கொள்கை வேறுபாடுகள், இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு எல்லாமே வந்து அம்பலமாயிடும். அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காசு செலவு பண்ணி, அதுவும் நம்ம வரி பணத்தை செலவு பண்ணி மீடியாவை எல்லாத்தையும் மொத்தமாக வளைச்சி போட்டு யாரும் எதுவுமே பேசக்கூடாத அளவுக்கு ஒரு காட்டாட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க திமுக. சரி, கனிமொழி அக்கா எதுக்கு ஓடினாங்க அது ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லையா? ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த அரசு அதிகாரி, திண்டிவனம் அருகில் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர். அந்த அரசு அதிகாரியை தன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்தார் திமுக கவுன்சிலர் ரம்யா என்பவர். இது தொடர்பாக ஒரு வீடியோ வெளியாச்சு. அந்த வீடியோவை வெளியிட்டது திரு அண்ணாமலை அவர்கள். அவர் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் மொத்தமாக வந்து இது பற்றிக்கிச்சு. எல்லா சேனல்லையும் வந்து இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றினாங்க. அதோட சரி, அது வந்து அந்த ஒரு ட்ரெண்டிங் டைம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தான். அதற்கு பிறகு அதை பற்றி யாவனும் பேச மாட்டான். ஏன்னா அது வந்து திமுகவுக்கு விரோதமானது இல்லையா. திமுகவுக்கு எதிராக, இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக எதையாவது பேசி அப்புறம் அது வந்து பிரச்சனையாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் யார் வந்து பாதிக்கப்பட்டாலும் எதிரில் இருக்கிறது யார், அவங்க என்ன சாதி, அவங்க என்ன கட்சி, இதையெல்லாம் பார்த்து தான் இங்கே சிலர் பேசவே ஆரம்பிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மாரி செல்வராஜ், ரஞ்சித்து, அப்புறம் திருமாவளவன், இவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தெரியணும். ஒருவேளை இதுவே திமுக கவுன்சிலருக்கு பதிலாக அந்த இடத்துல அதிமுக கவுன்சிலர் இருந்திருக்காரு, இல்லை பாஜகவை சேர்ந்தவர் ஒருத்தர் இருந்திருக்காரு, இல்லை வேறு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர் திமுகவுக்கு எதிர்நிலைப்பாடு கொண்டவர் இருந்திருக்காரு அப்படின்னா இங்கே சலங்கை கட்டி ஆடி இருப்பாங்க. பார்த்தீர்களா, ஐயோ பிராமணியம் பெரியாரியம், பெரியார் இத்தனை சொன்னாரே நீங்கள்லாம் கேட்கலையே, உங்களையெல்லாம் எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்த முடியாது, சமூக நீதி அரசுக்கு இப்படி ஒரு களங்கம் வந்துருச்சே, அப்படி இப்படின்னு பயங்கரமாக சீன் போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த வன்கொடுமையை செஞ்சதே திமுகவுடைய கவுன்சிலர், அதுவும் ஒரு பெண். அதை பற்றி கனிமொழி அவர்களிடம் கேள்வி தான் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு கூட கனிமொழியால் பதில் சொல்ல முடியல. உடனே அப்படியே எஸ்கேப்பு, தப்பிச்சு தெரிச்சு ஓடுறாங்க. முதல் கேள்வியே அதுதான், கேட்ட உடனே அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதுதான் திமுகவுடைய சமூக நீதி. உண்மையிலேயே திமுக என்பது சமூக அநீதி கட்சி. இவங்க பேசுகிற சமூக நீதி, இவங்க பேசுகிற சுயமரியாதை, இவங்க பேசக்கூடிய கடவுள் மறுப்பு, இவங்க பேசக்கூடிய முற்போக்கு எல்லாமே போலித்தனமானது. நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்தீங்க அப்படின்னா அத்தனையிலையும் போலித்தனம் மட்டும்தான் இருக்குது. சமூக நீதி சமூக நீதின்னு வாய்க்கு வாய் பேசிக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க கட்சியிலையும் சமூக நீதி கிடையாது, இவங்க ஆட்சியிலையும் சமூக நீதி கிடையாது, இவங்க வீட்டில் கூட சமூக நீதி கிடையாது. அதுதான் உண்மை. பெண் சுதந்திரம்னு பேசுவாங்க, இவங்க கட்சியிலையும் கிடையாது ஆட்சியிலையும் கிடையாது. சுயமரியாதைன்னு பேசுவாங்க, அதுவும் இவங்க கட்சியிலையும் கிடையாது ஆட்சியிலையும் கிடையாது. நேற்று அரசியலுக்கு வந்த உதயநிதிக்கு கொடி பிடிக்கிறவங்க தான் திமுக காரங்க. அந்த கொடி பிடிக்கிறவங்க யாருன்னு கேட்டால் 50 வருஷமாக அவன் திமுக கொடி பிடிச்சிருப்பான். கலைஞருக்கு பிடிச்சிருப்பாங்க, ஸ்டாலினுக்கு பிடிச்சிருப்பாங்க, இப்போ உதயநிதிக்கு பிடிக்கிறாங்க. அடுத்தது இன்பன் உதயநிதி வந்துட்டார் இல்லையா, அவருக்கும் பிடிக்க போகிறாங்க. இதை கேட்டால் சுயமரியாதையாமா, பகுத்தறிவு சிந்தனை அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் திமுக எந்த பொய்யை சொன்னாலும் அப்படியே நம்பக்கூடிய முட்டாள் அடிமை கூட்டம் தான் இந்த திமுக கட்சிக்காரங்க. பட்டியலின காவலர்களே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தலித் மக்கள் மீதான, பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகமாகிருக்கு, வன்கொடுமைகள் அதிகமாகிருக்கு, தீண்டாமை கொடுமைகள் அதிகமாகிருக்கு. இதெல்லாம் டேட்டா ரெக்கார்டு. இன்னைக்கு வந்து இந்த தலித் ஆக்டிவிஸ்ட்டு, பட்டியலினத்துக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க எவனுமே வாயை திறக்கிறதே கிடையாது. ஏன்னா நடக்கிறது திமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் நடந்தால் இவனுங்கெல்லாம் பேச மாட்டாங்க. நாங்கள் தலித்துக்காகத்தான் படம் எடுக்கிறோம், தலித் சினிமா அப்படின்னு சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கிற ரஞ்சித்து, மாரி செல்வராஜ், இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் இன்னைக்கு இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லைங்களா. யாராவது ஒருத்தர் இந்த 4.5 வருஷத்தில் திமுக ஆட்சியில் தலித்துகளுக்கு எதிராக, பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக நடந்த வன்கொடுமைகளுக்கும் தீண்டாமை கொடுமைகளுக்கும் ஆணவ கொலைகளுக்கும் எதிராக குரல் கொடுத்துருக்காங்களா? கிடையாது.
பாயிண்ட் கிடைக்கட்டும்ப்பா, வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உத்தரப்பிரதேசத்துலேயோ மத்திய பிரதேசத்துலேயோ பாஜக ஆட்சியில் நடந்தாலோ, அல்லது அந்த தப்பை செஞ்சவன் பாஜக காரனாக இருந்தால், அதிமுக காரனாக இருந்தால், திமுகவுக்கு எதிர் நிலைப்பாடு கொண்டவனாக இருந்தால் மட்டும் இவங்கெல்லாம் அப்படியே வாயை திறந்து புரட்சியே செய்வாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அரசியல் ஊறி இருக்கு. இவங்க அந்த அளவுக்கு திமுகவுடைய கொத்தரிமையாக இருக்காங்க. சரி, நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்துருவோம். அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோவை வெளியிடுறாரு. வெளியிட்டதுக்கு அப்புறமா இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுது. அவன் திமுக ஆட்சிக்கு வேறு வழியே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த திமுக கவுன்சிலர் ரம்யா அவர்கள் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அந்த வழக்கு போடுறாங்க. அந்த பிசிஆர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மேலே வழக்கு போடுறாங்க. அவங்கள கைது பண்ணுறாங்க. ஆனால் அதோடு முடியல. அதுக்கப்புறம் தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. நேற்று அந்த திமுக கவுன்சிலர், பெண் கவுன்சிலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த நகராட்சி ஊழியர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் முனியப்பன் அவர் இருக்கார் இல்லையா, அவர் காலில் விழுவது போல் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக காவல்துறைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. எப்படி? திமுக கவுன்சிலர் ரம்யாவுடைய காலில் விழ வைத்ததற்காக ரம்யாவின் மீது பிசிஆர் ஆக்ட், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு வீடியோ ஆதாரமும் இருக்கு. நகராட்சி ஊழியர் முனியப்பன் அப்படிங்கிறவர் இவங்க காலில் விழுந்து கதறாரு, ஆடியோவோட இருக்கு. சரி, ஓகே, இவங்க மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டமும் போட்டாச்சு. இப்போ பதிலுக்கு இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, அந்த முனியப்பன் அவர்கள் மேலே அவர் காலில் விழுகிற போது தன்னிடம் பாலியல் சீண்டல் ஈடுபட்டார். என்னங்க இது, பாலியல் சீண்டல் பண்ணுற அளவுக்கு அங்கே என்ன நடந்தது? நம்மக்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கே, எப்படி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு தானே தோணுது. அது எனக்கும் தோணுச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த வீடியோவை போய் பார்த்தேன். அண்ணாமலை அவர்களுடைய பேஜில் அந்த வீடியோ இருந்தது. உடனே போய் அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோ மொத்தமாகவே 53 செகண்ட் தான். அந்த 53 நொடிகளில் முதல் 30 நொடிகள் எல்லாம் அந்த கத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரு, கொஞ்சம் பக்கத்தில் வர்றாரு, இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த 30வது நொடியில் தான் அந்த குறிப்பிட்ட நபர், முனியப்பன் அப்படிங்கிற அந்த நபர், இந்த அம்மாவோட காலில் விழுகிறாங்க. அந்த காலில் விழுகிற போது, இப்போ நான் சேரில் உட்காந்துருக்கேன், அவர் அங்கேருந்து விழுகிறாரு அப்படிங்கிற போது அவருடைய ஒரு கை அந்த அம்மாவோட காலை பிடிக்க போகுது. ஒரு கை பார்த்திங்கன்னா அந்த அம்மாவோட உடம்பு மேலே படுது. உண்மை, அதையும் நானும் பார்த்தேன். அவர் ஒரு ஆக்வர்டான பொசிஷன், அந்த பொசிஷனே தப்பு. இந்த 1-2 கையும் நம்ம கீழே குனிஞ்சு காலில் தொட்டிருக்கலாம். ஆனால் அவர் கொஞ்சம் பருமனான உடல் கொண்டவர். அந்தளவுக்கு குண்டாக இருக்கிறவங்களால உடனடியாக குனிஞ்சு எதுவும் பண்ண முடியாது. அதனால் அவர் சப்போர்ட்டுக்கு அவர் மேபி சேரை பிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த அம்மாவை பிடிச்சிட்டாரா, இல்லை அந்த அம்மா மேலே கைப்பற்றுச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த கைப்பட்டது உண்மை. இந்த 30வது நொடியிலிருந்து ஒரு 42வது நொடியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா எந்திரிச்சிடுறாங்க. ஒரு 10 செகண்டு தான். அந்த 10 செகண்டுக்குள்ளே அவர் வராரு, கீழே விழுகிறாரு, ஒரு மாதிரி சவுண்டு விடுறாங்க. இவங்களும் குனிஞ்சு என்னமோ பேசுகிறாங்க. அந்த ஆடியோ நம்மளுக்கு கிளியராக இல்லை. இவருடைய கை அந்த அம்மா மேலே இருக்குது. அந்த 10 செகண்டில் அவங்க எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறமா அந்த அந்த அப்ரோப்ரியேட்டான டச்சிங் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதைத்தான் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 53வது நொடியில் அந்த வீடியோவே முடிஞ்சிருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம பார்த்த வீடியோவில் தான் அவரை காலில் விழ வச்சுருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. இப்போ அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறதுக்கான ஆதாரமும் அந்த வீடியோவில் தான் இருக்கணும். ஏன்னா அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, காலில் விழுவது போல் என்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த ஆதாரமும் அதே வீடியோ தான். நம்ம எந்த வீடியோவை பார்க்குறோமோ அதே வீடியோவில் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த 10 செகண்டு காட்சி மட்டும்தான் இங்கே ஆதாரமாக இருக்குது. அந்த 10 செகண்டில் அந்த அம்மா மேலே இவருடைய கைப்படுது. அதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த முனியப்பன் நகராட்சி ஊழியர் அவர் மேலேயே பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார் இந்த திமுக கவுன்சிலர். இவங்க எந்த அளவுக்கு கிரிமினலாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீ என் மேலே பிசிஆர் ஆக்ட் போட்டியா, நான் என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை எப்படி பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த நபர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு. இந்த திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளாக்கும் நடவடிக்கை தான் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் எடுத்து பாருங்கள், யார் பாதிக்கப்படுறாங்களோ அதுவும் முழுமையாக பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இது நடந்துக்கிட்டே இருக்குது. பாதிக்கப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்தவர்களையே குற்றவாளிகளாக்கும் முயற்சி தான் இந்த திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதை தட்டி கேட்குறதுக்கு இங்கே யாருமே இல்லை. இதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் எந்த விவகாரத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த பாதிக்கப்பட்டவங்க மேலேயே குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அந்த பொண்ணு ஏன் நைட் அங்கே போச்சு, அந்த பொண்ணு ஏன் லவ்வரோடு பேசிகிட்டு இருந்தது, நைட் நேரத்தில் என்ன ஆம்பளையோட பேசுறது, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்களா? பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றவாளியாக்கியது. அதே மாதிரி தான் வேங்கவேல் சம்பவம்.
வேங்கை வயலில் அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது அந்த பகுதியை சேர்ந்த நபர்கள்தான், அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள்தான். அவர்கள்தான் மலம் கலந்தார்கள். அவர்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் உற்றார் பெற்றோர்களும் தான் அந்த தண்ணீரை குடித்தார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ அங்கேயும் பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளிகளாக்கியாச்சு. எல்லா இடத்துலையும் இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த அம்மா மேலே வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு, இவர் மேலே வந்து பாலியல் வழக்கு. அப்போ இதையெல்லாம் பற்றி திமுக காரன் ஒருத்தன் பேச மாட்டான். அதுதான் இங்கே பியூட்டி. திமுக எப்பவுமே அதில் தெளிவாக இருக்கும். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், திமுக எங்கேயுமே சிக்க மாட்டாங்க. சிறுத்தை சிக்கும் செல்வண்டு சிக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த 4.5 வருஷத்தில் திமுகவை சேர்ந்த முதல்வர்லேருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும், இல்லை கடைநிலை தொண்டர் வரைக்கும் யாராவது ஒருத்தர் முழு நேரமாக உட்கார்ந்து ஒரு முக்கியமான ஊடகத்தில் திமுக ஆட்சிக்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அத்தனைக்கும் என்னைக்காவது பதில் சொல்லியிருக்காங்களா? நீங்கள் யாரையாவது பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு பேட்டியாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிக்க மாட்டாங்க. எந்த கேள்விக்கும் அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். அதுதான் வந்து திமுகவுடைய குணம். எப்பவுமே அப்படித்தான். இன்றைக்கி அதனால தான் இந்த ஊடகத்தை எல்லாம் மொத்தமாக வளைச்சி போட்டாங்க. ஏன்னா இந்த சமூக வலைதளம், இந்த ஊடகங்கள், இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒரு வீச்சோடு செயல்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவங்க போய் எங்கேயாவது உட்கார்ந்தாங்கன்னா மாட்டிக்குவாங்க. இப்போ நம்ம யூடியூப் சேனல்லே எடுத்துக்கோங்களேன். யூடியூப் சேனலில் நம்மலாம் வந்து வீடியோ பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய சேனல்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பேட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தினர்களை கூப்பிட்டு பாஜகவிலேருந்து, நாம் தமிழர் கட்சியிலேருந்து, அதிமுகவிலேருந்து இவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய ஊடகங்கள் இருக்குது இல்லையா? ஆதன் இருக்குது, பேசு தமிழா பேசு சேனல் இருக்குது, மின்னம்பலம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது இல்லையா? இவங்கெல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க இல்லையா? இங்கேயெல்லாம் போய் எங்கேயாவது வந்து இந்த திமுக காரங்க உட்காந்து மாட்டி பார்த்துருக்கீங்களா? இப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் திமுக ஆதரவு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு தயங்கிறதே கிடையாது. எப்படி வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து திமுக ஆதரவில் இருக்கோ அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனலும் இன்றைக்கி திமுக ஆதரவு தான், நம்மளுக்கே தெரியும். அங்கே போய் பாஜக காரங்க எல்லா கேள்வியும் எதிர்கொண்டு, பாஜக மேலே வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டையும் எதிர்கொண்டு அங்கே போய் பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும். நான் இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியும் சேர்த்துக்குவேன். நாம் தமிழர் கட்சி நீங்கள் எங்கே பேட்டி கூப்பிட்டீங்கனாலும் வரத்துக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட கிளாரிட்டி இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, நான் வரேன், நான் வந்து பேசுகிறேன், நான் டிஃபெண்ட் பண்ணுறேன். என்ன அது சரி தப்பு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது. ஆனால் அவங்க வந்து பேசுகிறாங்கல்ல, அவங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார்களா இல்லையா? அதுதானே இங்கே முக்கியம். அதை அவங்க பண்ணுறாங்க. அதிமுகவும் இன்றைக்கி அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ கல்யாண சுந்தரம் இருக்கார், அதிமுகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து போய் பேசுகிறாங்க. ஆனால் இந்த திமுக காரங்க என்னைக்காவது வந்து இந்த மாற்று சித்தாந்தத்துக்கு இந்த யூடியூப் சேனலில் போய் பேட்டி கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாண்டே அவர்கள் கூட இருக்கார். அவரே வந்து இந்த மற்றவங்கெல்லாம் வரும்போது கேட்பார், அண்ணன்கிட்ட சொல்லி ஒரு பேட்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு. இது வரைக்கும் அவர்கிட்ட ஒரு திமுக காரங்க கூட வந்து உட்கார்ந்து பேட்டி கொடுக்கவே மாட்டாங்க. உட்கார்ந்தே கிடையாது. முக்கிய தலைவர்கள் வேண்டாம், அமைச்சர்கள், முதல் கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், அவங்கெல்லாம் கூட வேண்டாம். அதுக்கப்புறம் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாவது வரலாம் இல்லை அப்படின்னா அவங்க கூட வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா 2வது கேள்வியில் இவங்க தொக்கா மாட்டிக்குவாங்க. அது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் வர்றதில்லை. அதனால தான் கனிமொழி அக்கா தெரிச்சு ஓடுறாங்க. நியூஸே தொலைக்காட்சியில் தான் இந்த வீடியோ வந்து கிடச்சிது. மற்ற தொலைக்காட்சிகளில் வந்து அநேகமாக இந்த வீடியோவை வந்து கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இது போய் வந்து சொல்லியிருப்பாங்க, இப்படி வந்து நம்ம ஊடகங்கள்னால நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற போது எப்படி அவன் வந்து கேள்வி கேட்டான் அப்படின்லாம் வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் கேள்வி கேட்டாங்க, என்ன ஏதுன்னு தேடி இருந்தாலும் தேடி இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி திமுக மிக நுணுக்கமாக அரசியல் செய்கிறது. இந்த பட்டியலின சமூக மக்களுக்கு மிக மிக எதிராக செயல்படக்கூடிய நம்பர் 1 கட்சி எது அப்படின்னா அது திமுக தான். அந்த திமுகவுக்கு தான் இன்று இந்த பட்டியலின காவலர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள், பட்டியலினத்திற்காகவே கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லிக்கொள்ளும் திருமா, இவங்க எல்லாரும் வந்து யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க? அதே திமுகவுக்கு. இதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. யாரால் பாதிப்போ அவங்களுக்குத்தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது. ஆடு வந்து யார் தன்னை வெட்ட போகிறாங்களோ அவங்களத்தான் நம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இந்த உண்மையை பட்டியலின மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா? பட்டியலினத்திலிருந்து திமுகவுக்கு எதிராக குரல்கள் ஒலிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.